ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி தேர்வில் 2025 நடைபெற்ற ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எது நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20%, பி வந்து 0.5, சி 0.253, டி வந்து 1.001. ஆக்சுவலாக நிகழ்தகவு அப்படின்ற கண்டிஷன்ஸே பார்த்தீங்கன்னா 0 மற்றும் 1க்குள் தான் இருக்க வேண்டும். அதாவது இதுதான் நிகழ்தகவோட வேல்யூ. அது 0வோட அதிகமாக இருக்கலாம், அதே மாதிரி 1க்கு உள்ளதாக இருக்கணும். இங்கே 1 தாண்டும் போது அது நிகழ்தகவாக இருக்காதுன்றதா கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கு ஒருவேளை 20% டவுட் இருந்தால் 20/100 போட்டிங்கனாலே அது 0.2ன்னு தான் மாறும். ஸோ இருக்கலாம், 0.5வும் இருக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டாலே போதுங்க நிகழ்தகவுல. ஓகேங்களா? 0 அப்படின்றதுல இருக்கும், பட் 1.00ன்றதான் இருக்காது. இதாங்க விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம குரூப் 4 தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் ஏன் எல்லா மேக்ஸையும் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா நான் வச்சுக்கோங்க, குரூப் 4ல் கேட்குற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்படுற ஈவன் தோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 1B, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எல்லா கொஸ்டின்ஸையும் கலந்து தாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாமோட குரூப் 4ஓட எக்ஸாம் தான் டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸோட மேக்ஸையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சம்னா இப்படி தான் கேட்குறாங்களா அப்படின்ற விஷயம் தெரியும். ஏன்னா அவங்க சிலபஸில் இருக்க மாதிரி தான் கேட்பாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா பேட்டர்ன் தான் இந்த இது. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் தயவு செய்து டிஎன்பிசி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024ல் 14 தேர்வுகள் நடந்திருக்கு. அதில் 11 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே இன் ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்கங்கள் நீளங்கள் வந்து 10 மீட்டர், 24 மீட்டர், 26 மீட்டர் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 20 செலவாகும் எனில் அதோட மொத்த செலவை காண்கன்னு இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமோட நீளம் பாருங்களேன், 10 மீட்டர், 24 மீட்டர், 26 மீட்டர். இது எதுவுமே ஈக்குவலாக கிடையாது. ஸோ ஒரு முக்கோணத்தில் பக்கங்கள் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் நம்ம எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் 2 அப்படின்ற இந்த 2 ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து 10, பி வந்து 24, சி 26. ஸோ நம்ம பார்க்கலாம் 10 + 24 + 26 டிவைடட் 2. இது எல்லாத்தையும் கொட்டினீங்கன்னா 60 வரும், டிவைடட் 2. ஸோ அடிச்சு பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 30ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் மைனஸ் ஏ, சாரி எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 30 மைனஸ் ஏக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 24, சிக்கு பதிலாக 26. இப்படிலாம் பண்ணீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ 30 வந்து அப்படியே இருக்கும். 30லேருந்து 10 கழிச்சா 20 வரும், 30லேருந்து 24 கழிச்சா 6 வரும், 30லேருந்து 26 கழிச்சா 4 வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது பெருக்கனா இப்படி வந்துடும். ஆனால் நம்ம சிம்பிளாகவே எடுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 5 30ன்னு எடுக்கலாம், இது 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 6 உங்களுக்கு வெளியே வந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இதே 4 5 20ன்னு பிரிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் வெளியே வந்துடும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி 6 நாங்க 20, 25 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 6 நாங்க 24, 24 5 120. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதோட மொத்த செலவை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவாகும்னா இங்கே எத்தனை 120 சதுர மீட்டர் இருக்கு. ஸோ 120 × 20 போட்டிங்கன்னா 2400 அப்படின்றது தான் வேல்யூங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த நெக்ஸ்ட் டைம் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது தொடர் வரிசை அப்படின்றது கேட்டாலே இது பெருக்கு தொடர் வரிசைங்க. கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை ரெண்டுமே இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், 13 டிவைடன் 16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர் அப்படின்ற விஷயம் தெரியணும். இப்போ பெருக்கு தொடர் விகிதத்தில் பொது விகிதத்தோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா T2 / T1 அப்படின்றதாங்க கான்செப்ட்.
இதாங்க பெருக்கு தொடர் விகிதம். ஏஆர் ஸ்கொயர்ட் ஏஆர் பவர் n-1 அப்படின்றது. இங்க ஏன்றது முதல் உறுப்பு, ஆர்ன்றது பொது விகிதம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3/16 அப்படின்றது நமக்கு தெரியும். அதை T1ன்னு எடுத்துக்கோங்க. 1/8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா T2ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? T2/T1. ஸோ பார்த்தீங்கன்னா T2 என்னது 1/8 அப்படின்றத மேலே போட்டுக்கோங்க. T1 வந்து 3/16 அதை கீழே போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 8 2 16 3 24. ஸோ 2/3ன்றது தான் ஆர். ஓகேங்களா? சரி, இது மற்ற எல்லாத்துக்கும் சமமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ 1/12 டிவைடட் 1/8 அப்படின்றத டிவைட் பண்ணி பாருங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து 2/3 தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1/18 1/12 போட்டு பாருங்க, அதுவும் 2/3 தான் வருது. ஸோ த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தட் மீன் அது ஒரு ஆர்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா T5 டிவைடட் T4 அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆர் டிவைடட் பை T4ன்னு எடுத்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதாவது T4 அப்படின்றது வந்து 1/8 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆர் வந்து நமக்கு என்ன தெரியும்? 2/3. இதாவது பொது விகிதம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஆறுன்றது பொது விகிதம். அது ரெண்டத்தையும் நீங்க பெருக்கினாலே போதுமானது. ஃபைனல் வேல்யூ 1/27. இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்றதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வேல்யூ எப்படி வருது அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். அதாவது இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3. அப்ப இதுக்குள்ள வித்தியாசமும் 2/3 தானே அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது டிவைடர்ல போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனா மாறுது. இதாங்க விஷயம். ஸோ பெருக்கு தொடர் வரிசை ரொம்ப முக்கியங்க. அதோட ஃபார்முலா T2 டிவைடட் T1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் என்ற தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. இது ஏன் நான் வந்து எல்லா சமயம் பார்க்கணும்னு சொல்றேன்னா, எல்லா கொஸ்டின் பேப்பரையும் இப்போ நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா எண்ணியல் அப்படின்றது வந்து இருக்காது. ஆனா நம்பர் சீரியஸ், அதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லாஜிக்கல் மாதிரி தாங்க, ஒரு ஐடியாலஜி தான். இப்போ பாருங்க 30 45 90 225 675. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் பெருக்கு தொடர் வரிசையில் தான் வந்திருக்கு. T2 டிவைடட் T1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க பெருக்கு தொடர் பொது விகிதத்தை. இப்போ 45 டிவைடட் 30 போட்டிங்கன்னா 1.5 வருதுங்களா? இந்த நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்களேன், 90 டிவைடட் 45 போட்டிங்கன்னா 2 வருதுங்களா? இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு தெரியுதுங்களா? 0.5 அப்படின்றதாங்க விஷயமே. ப்ளஸ் 0.5 ஆட் ஆகிட்டே வருது. அடுத்து பாருங்களேன், 225 டிவைடட் 90 போட்டிங்கன்னா 2.5ங்களா? அதுக்கப்புறம் 675 டிவைடட் 225 போட்டிங்கன்னா 3. ஸோ இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு தெரியுதுங்களா? 0.5 வித்தியாசம் தாங்க வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 0.5 தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இதை? இங்கே பாருங்க, T6ன்ற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 675ஓட எதை பெருக்குனா நமக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்றதாங்க கான்செப்ட். 3.5. இதுக்கு அடுத்த கான்செப்ட் எவ்வளோ வரும்? 3.5. இந்த வித்தியாசம் அதுதாங்க நெக்ஸ்ட் டேர்மோட டிஃபரன்ஸ். இதுதான் கரெக்டாக சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதுங்களா? டிவைடட், அதாவது T2 டிவைடட் T1ன்ற மாதிரி இங்கே நான் வந்து எழுதியிருக்கேங்க. T6ன்றதா வேல்யூ. ஸோ T6 தான் நான் நெக்ஸ்ட் நம்பர் எழுதியிருக்கேன். T6 டிவைடட் 675 ஈக்குவல் டு இது என்ன டிஃபரன்ஸ் வரணும்? 3.5. ஏன்னா இங்கே 1.5 2 2.5 3 3.5. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 23662.5 அப்படின்றது வருங்க. ஸோ பெருக்கு தொடரில் பொது வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் அப்படின்றது ஈக்குவல் டு T2 டிவைடட் T1. இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம் கண்டிப்பா வருங்க. நெக்ஸ்ட், if ABCD is equal to number 2 4 6 8, then find the value of A divided by 2 the whole squared plus B divided by 3 the whole squared plus C divided by 4 the whole squared plus D divided by 5 the whole squared. இதோடது கேட்டிருக்காங்க, வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏபிசிடி நம்ம கொடுத்துட்டாங்களா? இப்போ ஏ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2. ஸோ 2 டிவைடட் பை 2 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1ன்னு வருதுங்களா? பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 டிவைடட் பை 3 த ஹோல் ஸ்கொயர், இந்த வேல்யூ வருதுங்களா? சி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 8 கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 8 டிவைடட் பை சி வந்து 6ங்க. 6 டிவைடட் பை 4 த ஹோல் ஸ்கொயர்னா இப்படி வேல்யூ வருது. ஸோ டி வந்து 8 டிவைடட் பை த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்களேன், இது 1, இது நம்ம பெருக்கினா நாங்கள் 16 3 9. ஸோ
60 டிவைடட் 19 இது வந்து என்னது செகண்ட் வேல்யூங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டத்தையும் அடிச்சுக்கலாம். 2 4 2 6. ஸோ 3 9 2 4 அதையும் பெருக்கிக்கோங்க. அடுத்து பாருங்க 8 டிவைடட்னா 8 64 5 25. ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 9 4 25க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 900 அப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 25 நாங்க 100 100 × 9 900 அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். தயவு செய்து சோம்பேறித்தனம் மட்டும் பற்றாதீங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு டிஎன்பிசியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க கவுன்சிலிங் போயிருந்தீங்கன்னா தெரியும். நீங்க எவ்வளவு மார்க்ல போனீங்கன்னு கேட்டா 0.5 அப்படின்வாங்க, இல்ல 1 மார்க் அப்படின்வாங்க, இல்ல 2 மார்க்னுவாங்க. ஆனா 1.5 வருஷம் உழைப்பு போட்டு அந்த 1 மார்க்ல அவங்க போயிருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த 1 மார்க் அப்ப எப்போ போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதானே இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாமே, இது டைம் அதிகமா எடுக்குமே அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணாம போயிடுறதாங்க தப்பு. நான் இன்னைக்கு சொல்றேன், வெற்றிக்கு மிக முக்கியமான தேவை வந்து ப்ரிப்பரேஷன், பிராக்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்போ வரும்னா, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது வரும். இந்த பிராக்டிஸ் எப்போ வரும்னா, நீங்க என்ன ஐடியா கோர்ல ஐடியா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் டிப்ரெஷன் ஆகாம படிப்பீங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்றதுதான், நீங்க உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கணும், தெளிவா ப்ரிப்பேர் ஆகணும். சரிங்களா? ஸோ தயவு செய்து சோம்பேறித்தனம் மட்டும் பற்றாதீங்க. இந்த கால்குலேஷன் பண்றதுல லெத்தாஜிக்கா பண்ணிடாதீங்க. ஸோ அது ரொம்ப கால்குலேட்டா பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 900 பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எதால பெருக்கணும், 100ஆல பெருக்கணும். ஸோ 1600 பிளஸ் இங்க வந்து 25ஆல பெருக்கினா 900 வரும். நம்ம என்ன பண்ண போறோம், 25 × 9 இந்த வேல்யூவால பெருக்கினா 2 to 5 அப்படின்றது வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 100ஆல நம்ம இது பண்ணணும், அவ்வளவுதாங்க. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு பாத்தீங்கன்னா தான் இந்த வேல்யூ வரும். 6829 அப்படின்றது டிவைடட் பை 900. ஸோ 900 இஸ் காமன்ங்க. இப்போ ஏவா இல்லை சியா அப்படின்ற டவுட் தான் நமக்கு இருக்கும். ஸோ கிளாரிஃபிகேட்டா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க ஆன்சர் பண்ணி பார்த்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பறையில 60 மாணவர்கள் இருக்காங்க. ஆண்களோட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? இது ஸ்டேட்மெண்டா பார்க்கதாங்க பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே இது செப்பரேட் பண்ணி பாருங்க, கண்டென்ட்டா எடுங்களேன். இப்ப கவனிச்சு பாருங்க, வகுப்பறையில எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 60 பேர். அவ்வளவுதாங்க, மாணவர்களோட எண்ணிக்கை 60. ஓகே, இப்ப ஆண்கள் பெண்கள் இருக்காங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்க, ஆண்களோட பெண்கள் 2 மடங்குன்னு இருக்காங்க. ஸோ ஆண் வந்து எக்ஸ், பெண்கள் 2 மடங்கு. நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸே வந்துடும். இந்த 2 மடங்கு எந்த இடத்துல போகணுன்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க கொஸ்டின் நல்லா படிக்கும் போதே இந்த 2 மடங்கு மடங்கு 3 மடங்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அவங்கள போட்டுருங்க, அவ்வளவுதாங்க. பெண்கள் வந்து 2x. சரிங்களா? இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்ந்ததாங்க மொத்த வகுப்பறையோட மாணவர்கள். ஸோ எக்ஸ் பிளஸ் 2x அப்படின்றது தான் 3x ஈக்குவல் டு 60 அப்படின்னு கண்டுபிடிச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த மொத்த வேல்யூல ஆண்கள் 20 பேர் இருக்காங்க, பெண்கள் 40 பேர் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினுக்கு வருவாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, கமல் அப்படின்ற ஒரு தரவர் என்ற மாணவன் முதலில் இருந்து தரவரிசையில் 17வது இடத்துல இருக்கான். கமலோட தரவரிசை என்னது? 17. ஓகே ஃபைன். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? ஸோ 17வது இடத்துல அவர் இருந்தார்னா அவருக்கு முன்னாடி எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? 16 மாணவர்கள் இருக்காங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தான்னாங்க. அவருக்கு முன்னாடி 16 மாணவர்கள்னு சொல்றதுல அதுல 9 பேர் பெண்கள். இப்ப இங்கே தெரிஞ்சிடும். ஸோ 16 - 9 போட்டீங்கன்னா 7 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கமலுக்கு முன்னாடி எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 7 ஆண்கள் இருக்காங்கன்ற கான்செப்ட் வந்துடும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மொத்த ஆண்கள் வந்து 20 பேர்னு தெரிஞ்சிருச்சுங்களா? சரிங்களா? கமலுக்கு பின்பு எத்தனை ஆண்கள்னா, ஸோ மொத்த ஆண்கள் 20 தெரியும். முன்னால இருக்க ஆண்கள் வந்து 7 பேர். சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கமலோட சேர்த்து 8 பேர் இருக்காங்க. ஸோ பின்பு இருக்க ஆண்கள் மிச்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 12 பேருங்க. 20ல 8 கழிச்சீங்கன்னா 12 பேர். ஓகேங்களா? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது சின்ன சின்ன பார்ட்டா பிரிங்கங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே எல்லாம் காணாம போயிரும். சரிங்களா? இது தெளிவா புரிஞ்சுங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இங்க பாருங்களேன், 2764 788 7983 9862 5493 6278 என்று
என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறுவரிசையில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏறுவரிசையில் எழுதும்போது வலது புறத்துல இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட என்னென்ன எண்களை வந்து எழுதிக்கிறோம். 2764 78 7983 9862 5493 6278 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மூன்றாவது இலக்கங்களை மாற்றுங்க. அவங்க சொல்றது முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை மாற்றுங்க அப்படின்னு பரிமாற்றம் செய்த பின்ன்றாங்க. ஸோ இதை பரிமாற்றம் பண்ணுங்களாங்களா? இதாங்க நான் சிம்பிளா எழுதியிருக்கேன். 2764 இருக்குங்களா? இதுல முதல் எண்ணானது 2ங்களா? முதல்ல மூணாவது இடத்துலையும் மூன்றாவது முதலையும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா 6 இங்க வந்தா இங்க வந்துடும். இங்க 2 வந்துடுது. ஸோ இதோட வேல்யூவே டோட்டலா மாறுது பாருங்க. 6724 அப்படின்ற கான்செப்ட் மாறுது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் தாங்க பண்றோம். இந்த மாதிரி நம்ம எல்லா எண்களுக்கும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைன்னா என்னங்க? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். ஸோ 67 அப்படின்றது ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6892 8276 8973 94. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதின பிறகு வலது புறத்துலேருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வலது புறத்துலேருந்து நம்ம பார்க்கணும். இதுதான் ரைட் சைடு நமக்கு. ஸோ வலது புறத்துலேருந்து ரெண்டாவது எண் என்னது? 8973 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுங்க. நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க, அவரை ஃபைனலி ரெண்டாவது பொசிஷன்ல என்ன இருக்கு வலது புறத்துல இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், இதுவே பெருக்கு தொடர் முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போ கூட்டுத்தொடர் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர்ல முதலாவது உறுப்பு வந்து 9, பொது வித்தியாசம் 7 எனில் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு இருக்காங்க. கூட்டுத்தொடர்னாலே tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இந்த ஃபார்முலா தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்மே பண்ண முடியும். ஓகேங்களா? tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது பொது வித்தியாசம். சரிங்களா? ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது பொது வித்தியாசம். இப்போ வாங்க சம்முக்குள்ள போகலாம். இப்போ முதல் உறுப்பு நமக்கு 9 அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையை தான் காணணும். n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி நமக்கு 7 தெரியும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல இரண்டாவது உறுப்பை கண்டுபிடிப்போங்களேன். இப்போ பாருங்களேன், ஏ 2 போட்டேன்னா 9 போட்டேன்னா 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஏன்னா T1 போட்டால் இந்த இடத்துல 1 மைனஸ் 1 0 ஆயிரும். ஸோ அதாங்க விஷயம். ஓகேங்களா? 0 ஆனாலே ஏவோட வேல்யூ 9 தான் வரும் எப்பயுமே. அதே மாதிரி 2 மைனஸ் 1 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 9 பிளஸ் 7 ஈக்குவல் டு 16 அப்படின்னு தெரியும். ஏன்னா முதல் உறுப்பு நமக்கே தெரியல 9 அப்படின்றது. இப்போ நம்ம இரண்டாவது உறுப்பை தானே போய் கண்டுபிடிக்கணும். அதனால தான் T2 போட்டிருக்கேன். அதாவது இங்கே A2 நான் போட்டிருக்கேன். அப்புறம் A3 பாருங்க, 9ங்களா? 3 மைனஸ் 1 2வா? அப்புறம் 7. ஸோ 2 இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது வந்துடும் 23. அப்புறம் பாருங்க 9ங்களா? 4 மைனஸ் 1 3ங்களா? 7. ஸோ 21. ஸோ 30. ஓகேங்களா? இப்போ சீக்வன்ஸ் பாருங்க. முதல் உறுப்பு 9 நமக்கு தெரியும். ரெண்டாவது உறுப்பு 16 நம்ம கண்டுபிடிச்சோம். மூன்றாவது உறுப்பு 23. அப்புறம் நாலாவது உறுப்பு 30. ஏ வந்து கரெக்டான ஆப்ஷனுங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சர்வேயே பண்ண முடியும். இந்த மேக்ஸ்லாம் 25 மேக்ஸ்ல நீங்க எப்போ வாங்குவீங்கன்னா ஃபார்முலா வந்து உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்க எந்திரிச்சோன்னே தயவு செய்து ஃபார்முலா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், XYZ அப்படின்றது ஒரு வேலை முறையை 5, 8, 12 நாட்கள முடிச்சாங்க. ஸோ XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்த அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. எக்ஸோட ஒரு நாள் வேலை 1/5, ஒய்யோட ஒரு நாள் வேலை 1/8, இசட்டோட ஒரு நாள் வேலை 1/12. அதாவது இங்க 5, 8, 12 இருக்குல்ல, அது ஏன் நம்ம 1 அப்படின்னு எழுதுறோம்னா அது ஒரு நாள் வேலையா கன்வெர்ட் ஆகுது. அதுதாங்க விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கண்டுபிடிக்குங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 120 அப்படின்றது எல்சிஎம் தெரியும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 24 5 120, 15 8 120, 10 12 120. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 49 டிவைடட் 120 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். இதுக்கப்புறம் தாங்க மெயின் தீமே இருக்கு. அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்தாங்கல்ல 49,000 அப்படின்றது இந்த வேலையை முடிச்சா. ஸோ நம்ம வருவோம் இங்க. ஸோ இது வந்து XYZோட வேல்யூங்க 24, Y வந்து 15, Z வந்து 10. அது எல்லாத்தையும் கூட்டி அதை ஒரு எக்ஸ்ன்ற வேல்யூ மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 49,000 இதோட வேல்யூ தானேங்க இது. இவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் தானே. நம்ம ஒரு ஆளுக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ 49x ஈக்குவல் டு 49,000.
ஸோ எக்ஸோட வேல்யூ 1000ன்றது கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ பங்குக்கு வருவோம். அவங்களுக்கு தனித்தனியே பெரும் பங்குகள் இருக்காங்களே. இப்போ நமக்கு இது 24 எக்ஸுங்களா. ஸோ 24 இன்ட்டு 1000 24,000 15 எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா. 15 இன்ட்டு 1000 15,000. ஸோ இசட்டோட வேல்யூ 10 இன்ட்டு 1000 10,000. அவ்வளோதாங்க விஷயம். இது 2 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி வேல்யூ மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 49x ஈக்குவல் டு 49 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். சிம்பிளான விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பங்குக்கு போடுறோங்க. எக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா XYZல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கிடைக்கும். இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சம்முங்க, கண்டினியூஸாக கேட்குறது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் குரு 4 அப்படின்றனால குரு 4 எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாமில் இருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சரில் டெய்லி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் 25 செட் ஆஃப் கண்டென்ட் வெளியிடுறோம். ஸோ தயவு செய்து நீங்கள் அதை பார்த்து பயன்பெறணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 25 50 நாட்கள் முடிச்சாங்க. அவர்கள் இருவர் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 10 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஸோ தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கவனமா பாருங்க. இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏ பி வேலை 25 நாள் மற்றும் 50 நாள் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். சில நாட்கள் வேலை செஞ்ச பிறகு ஏ ஆனவர் சென்று விடுகிறாரா. ஏ சர்டன் டைம்ல போயிறாரு. ஸோ மீதம் இருக்க வேலையை பி 10 நாள்ல முடிச்சிருக்காரு. ஸோ அப்ப பி 10 நாள் என்ன வேலை செஞ்சிருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பியோட 10 நாள் வேலை அப்படின்னா பியோட மொத்த வேலை ஒரு நாள் வேலை எவ்வளவு 1/50ங்களா. இது 10 நாள் வேலைன்னு இருக்கா. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு 1/5ன்றது வருங்க. இந்த இடத்துல கவனமா பாருங்களேன். இது 1/5 வருதுங்களா. அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 10 5 10 50ன்னு வந்துருச்சுங்களா. ஸோ மொத்த வேலையில 5ல் 1 பங்கு தான் பி பண்ணியிருக்காரு அந்த 10 நாள்ல அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க வேலை பார்த்தீங்கன்னா 4/5 அப்படின்றது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. புரியுதுங்களா. இப்போ இங்க வருவோம். ஏயும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலை எத்தனை நாள் 3/50. அதாவது 1/25 பிளஸ் 1/15 50 கூட்டுனீங்கன்னா 25 2 50 பிளஸ் 1. ஸோ 3/50 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க கான்செப்டுக்கு வருவோங்க. ஏயும் பியும் ஒரு நாள்ல செஞ்ச வேலை அப்படின்றது 3/50ங்களா. ஸோ ஏ வேலையை விட்டு சென்ற நாட்கள் எத்தனை நாளைக்கு அப்புறம் அவர் சென்றிருக்காரு அப்படின்றதுனா இதான் கான்செப்ட். என்னன்னா 4/5 அப்படின்றதையும் 3/50ன்றதையும் நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 40/3 அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ 13 இதை கோஷன்ட்டா எழுதுனா 13ன்றது ஈவு 1/3 அப்படின்றத பின்ன இதில் எழுதணுங்க. இவ்வளோதாங்க. அதாவது இது ஒரு இதுதாங்க, எப்படி சொல்றதுன்னா ஏ வேலையை விட்டு சென்ற நாட்கள் அப்படின்றதையும் கம்ப்ளீட்டா ரிமைனிங் ஒர்க்கும் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையும் ஈக்குவல் பண்றோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ 4/5 அப்படின்றது இதை நீங்க ஈக்குவல் பண்ணாலே தெரியும். அதாவது இது ரெண்டுமே ஒன்று தான். ஏ பி சேர்ந்து செஞ்ச வேலை 350. அதே சமயத்தில் பியோட வேலையை தவிர்த்தீங்கன்னா அந்த 10 நாள் வேலையை தவிர்த்தீங்கன்னா 4/5ன்றது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான். ஸோ அதைத்தான் இப்படி ஈக்குவலா எழுதிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கிட்டு வரும்போது இது 50/3ன்னு வரும். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 5 5 5 5 50 அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வேல்யூ வந்துருங்க. ஸோ 40/3 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 13 1/3 அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. இந்த மாதிரி இதில் இந்த இடம் தாங்க கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2 பேருமே சேர்ந்து வேலை நாட்களை அதான் ஈக்குவல்ட்டா இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் சம். இதில் பாருங்களேன், 14 அலகுகள் கொண்ட பக்க அளவுல ஒரு சதுரத்துல வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு சதுரங்க. இதுல பாத்தீங்கன்னா வெட்டி எடுக்கப்படுற மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சதுரத்தின் பக்க அளவு பாத்தீங்கன்னா 14 அப்படின்றது தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து வெட்டப்படுற மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் இன்னைக்கு சொல்றேங்க. இந்த சம் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவனமா பாருங்க. சதுரத்தின் பக்களவு தெரியும். அதுல இருந்து எடுக்கப்படுற மிகப்பெரிய வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதை நம்ம R = விட்டம் டிவைடட் 2 அப்படின்ற கான்செப்டுக்கு கொண்டு வரணுங்க. புரியுதுங்களா. இதாங்க ஃபார்முலா. சரிங்களா. இந்த மாதிரி சம்மு கேட்டா தயவு செய்து இந்த ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. R = 14ன்றது அந்த பக்க அளவு டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 7 அலகுகள் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுல இந்த கண்டிஷன் தெரிஞ்சாதான் இந்த சம்மை மூவே பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. R =
டி டிவைடட் 2 அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதாவது விட்டம் ஈக்குவல் டு 2r நமக்கு நல்லா தெரியும். அதத்தான் நான் சொல்றேன். இங்க வாங்க. சதுரத்தில் உள்ள மிகப்பெரிய வட்டத்தின் விட்டம் 14 அலகுகள். சதுரத்தோட ஒரு பக்கம் தான் வட்டத்தின் விட்டமாக இருக்கும்ன்றத கான்செப்ட். சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா தான் மூவே பண்ண முடியும். இப்போ வட்டத்துக்கான பரப்பளவு சூத்திரம் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ 22/7 போட்டுக்கலாம். இங்க 7 இன்ட்டு 7 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22 இன்ட்டு 7 போட்டீங்கன்னா 154ன்றத நமக்கு வேல்யூ வரும். ஓகேங்களா? இதுல இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சாதாங்க நம்மளால இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடா இந்த தடவை மெஷர்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியில 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்க நீளத்தை காண்க. அதாவது ஏ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டருங்க. சரிங்களா? 1 மீட்டர் கியூப்ன்றது என்னது? 1000 லிட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர்ன்றத நம்ம 8 மீட்டர் கியூபா மாத்திரலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப்ன்றது 1000 லிட்டர் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இங்க 8000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா மீட்டர்ல மாத்தினா 8 மீட்டர் கியூப்ன்ற மாறிடும். கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு 8 மீட்டர் கியூப்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 போட்டீங்கன்னா சாரி கியூப் ரூட் போட்டீங்கன்னா 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போட்டீங்கன்னா 2 4 4 2 8. ஸோ ஏவோட வேல்யூ 2ங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஏ ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஏ கியூப். மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்க ஃபார்முலா தெரியலன்னா ஒரு சம கூட போட முடியாதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 10% ஆண்டு வட்டியில அரை ஆண்டுக்கு ஒரு முறை, கவனமா பாருங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவாக இருக்கும்? இதுல எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே இது தெரியும் உங்களுக்கு. இது கூட்டு வட்டியோடதுங்க. ஸோ கூட்டு வட்டியோட ஃபார்முலா அந்த இதுல பாத்தீங்கன்னா அரை ஆண்டுக்குன்னு பாத்தீங்கன்னா a equal to b into 1 plus r divided by 100 அப்படி, அதாவது r divided by 2 divided 100 the whole power 2n அப்படின்றதாங்க கான்செப்ட். சரிங்களா? இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரியணும். இந்த ஃபார்முலாவை கவனமா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. a equal to b into 1 plus r divided by 2 into 100 the whole power 2n அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம சால்வ் பண்ண முடியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களாங்களா? அசல் வந்து 4400ங்களா? அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 4851 பிளஸ் ஆர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 10% கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தாங்க கேட்டிருக்காங்க. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4851 டிவைட் 4400 நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இதில் ஒரு அடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 105 டிவைடட் 100 அப்படின்றது கான்செப்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டா 2 ஐ ரெண்டா 10ன்ற போது ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலயும் தெரிஞ்சிருக்கும் 105 டிவைடட் 100 த ஹோல் பவர் 2 பவர் n அப்படின்றது தெரியும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டால் இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கவனம் பாருங்களேன். 11 அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். அதாங்க விஷயம். சரிங்களா? இதாங்க கான்செப்ட். இந்த 2 இன்ட்டு என் கேட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்றதாங்க விஷயம். எத்தனை ஆண்டுகள்? n ஈக்குவல் டு 1ன்னு போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? n ஈக்குவல் டு 1 போட்டீங்களா 105 இன்ட்டு 105 100 இன்ட்டு 100 அப்படின்றத பெருக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம 4 ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்களேன். 11 ரெண்டத்தையும் டிவைட் பண்ணுவோம். 11 நாங்க 44. இது வந்து 11 441 அப்படின்றது வரும். இந்த இடத்துல 400 இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 105 டிவைடட் 100 2 பவர் nல 2 மட்டும் n ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ ஃபைனலி பாருங்களேன், நான் அடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல 21 5 105 25 100. ஸோ 21 ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 441, 20 ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 400. இந்த இடம் மட்டும்தாங்க நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரிப்பீட்டட் சம் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மைண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டக்குன்னு போனது காரணம் என்னன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மைண்டில் வந்துடும். அதான் இது வந்து 11 டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். 4851 11 டிவைட் பண்ணீங்கன்னா 441. அதே சமயத்தில் 4400 11 பண்ணீங்கன்னா 400. ஸோ பார்த்தீங்கன்னா 441 இன்ட்டு சாரி டிவைடட் 400 21 டிவைடட் 20 த ஹோல் பவர் 2n அப்படின்றது. ஸோ n ஈக்குவல் டு 1 நான் எடுத்தேன். அதனால தாங்க இது சப்ஸ்டிட் பண்ணேன். இது மேபி சில நேரங்கள் ஆப்ஷன்ல இருந்து போயிறது ரொம்ப பெட்டருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 இருந்துச்சுங்க. அதோட மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறையுது. ஸோ தற்போதைய மதிப்பை காண்க. ஸோ இதாங்க ஃபார்முலா. ஒரு மதிப்பு குறையுதுன்னா அது மைனஸ்ல இன்வால்வ் ஆகுதுங்க. அதான் விஷயம். A = P × 1 - R / 100 the whole power n. தயவு செய்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஈஸி தூசி தான். இங்க பாருங்க. P = 60,000 கொடுத்துட்டாங்க. 1 - R அப்படின்றது வந்து 3%. ஸோ 3% போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் 100 போகும். 97 / 100 இருக்கும். இந்த கியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் 0.9797 the whole power cube போடுறேன். இது ரெண்டத்தையும் நீங்க தோராயமா பெருக்கி பார்த்தாலே உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வரும்னா 54760.38 அப்படின்றது இந்த இடத்துல வரும். தயவுசெய்து வேல்யூவை ஃபுல்லாகவே பெருக்கிருங்க. அது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி பொறுத்தளவு ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. 0.5 அந்த மாதிரி தான் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகையானது 3 ஆண்டுகள்ல 12% தனி வெட்டி விகிதத்துல தொகை 17,000 அப்படியா கிடைக்கிறது. ஸோ அந்த தொகையை காண்க. ஆட்டோமேட்டிக்கா இது என்னது? தனி வெட்டிங்க. தனி வெட்டியோட ஃபார்முலாவோட மெயின் தீம் என்னன்னா SI = PNR / 100. இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரியணும். அதே சமயத்துல அமௌண்ட் = P + SI. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அமௌண்ட் = P + SI. இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரியணும். ஸோ இப்போ விஷயத்துக்குள்ள போலாங்க. இவங்க 17,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்களா? 17,000ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இங்க தொகைன்னு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தொகை வந்து 17,000. ஸோ அசல் வந்து P. நமக்கு அசல் தான் தெரியாது அப்படின்றதாங்க விஷயம். ஓகே. P × 3 / 12 × 100. அதாவது இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா P + SIன்ற எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த SIன்றதே இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ தாங்க. PNR / 100. 3ன்றது ஆண்டுகள் தெரியும். பர்சன்டேஜ் வந்து 12 / 100. ஓகே. ஸோ 17,000 P + 36 அதை 13 36 / 100ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 17,000 இதை பார்த்தீங்கன்னா 136 / 100. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போனீங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா P = 70,000 × 100 / 136 அடிச்சு கொடுங்களேன். உங்களுக்கு 12,500 வந்து வேல்யூவாக வரும். இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுன்றது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியணும். அதாவது எது தொகை எதை அசல்ன்றது தெரியணும். இங்க பாருங்க ஒரு தொகையானதுன்னுட்டாங்க இந்த இடத்துல. ஒரு 3 ஆண்டுகள் 12,000த்துல இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னா இதான் அவுட்புட் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணுங்க. அதான் ஏ. ஓகே. பி எஸ்ஐ வந்து நமக்கு தெரியாது. எஸ்ஐயை நம்ம கண்டுபிடிக்கணும். இதாங்க விஷயம். ஓகே. இந்த 2 ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். செம்ம கிளாரிட்டியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியாவாக தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால தான் இந்த இடத்துல தொகை என்னது தனிவெட்டி என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அசல் என்னன்றதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகையானது 17,800லேருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதோடது பாருங்களேன். இது எந்த சம்முன்றது தெளிவாக தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டுக்கு 6% ஒரு தொகை 17,000லேருந்து எத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ உயரும்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட்டு வெட்டி தாங்க விஷயம். சரிங்களா? P × 1 / R 1 + R / 100 the whole power n. இதாங்க ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இப்போ எந்த தொகை பார்த்தீங்கன்னா 19,936 இந்த தொகை தான் வந்து நமக்கு இதாக இருக்கு. ஸோ அசல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 17,000லேருந்து நமக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்து 6% கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ 19,936 டிவைடட் 70,000 அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, அதான் இந்த டிவைடரில் நான் எழுதிக்கிறேன். அதான் விஷயம். ஓகே. ஸோ அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா 106 / 100 106 / 100 இந்த இடத்துல வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அப்படின்றதாங்க கான்செப்டாக இருக்கும். ஓகே. அதாவது இந்த இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த n = 2 போட்டாலே இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு n = 2 இதெல்லாம் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போயிருங்க. எப்பவுமே சிறுசாக இருக்கிறதுலேருந்து போனீங்கன்னா ரொம்ப பெட்ரு. சரிங்களா? இந்த 19,936 எப்படி கிடைக்கும்னா n = 2 அதாவது 106 / 100 அப்படின்றத 2 தடவை போட்டிங்கனாலே போதும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரனிடம் ரூபாய் 6,000 உள்ளது. அதனை விமலா மற்ற யாழினிக்கு இடையில 2:3 அப்படின்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். ஸோ 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
குமரன் எவ்வளோ இருக்குன்னா 6000 இருக்குதுங்களா. அதை விமலா யாழினிக்கு 2:3 3ன்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறாங்க. ஸோ விஷயத்துக்கு வருவோம். குமரன் இருக்க தொகை கொடுத்துட்டாங்க. விமலா யாழினிக்குள்ள பகிர்ந்தளிக்க தொகையும் கொடுத்துட்டோம். ஸோ மொத்த பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5x = 600 அப்படி 6000 எடுத்துக்கோங்க. ஸோ அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1200 வரும். இப்போ விமலாவின் பகுதி 2x, யாழினியோட பகுதி 3x. ஸோ 1200 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2400 இது, யாழினி 3200. ஸோ ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தயவு செய்து ஆப்ஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல விமலா மற்றும் யாழினிக்கு கொடுக்கப்பட்ட தொகைன்னு கேட்டனால கரெக்டாக மாறிடுச்சு. சப்போஸ் இவங்க யாழினி விமலான்னு இருந்தால் அது ஆப்ஷனே டோட்டலாக மாறிடும். ஸோ கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 7/5 = x/25 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அடிச்சு கொடுத்து பாருங்களேன். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகும். 7 × 25 / 5 போட்டிங்கனாலே 5 25 அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு இன்வால்வ் ஆகிரும். ஸோ 5 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே தெரியும் 7 5 35 அப்படின்றதா ஆன்சர். அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரே ஸ்டெப்பு தாங்க, ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சரிங்களா? இந்த இது கரெக்டாக நம்ம எழுத மட்டும் தெரிஞ்சா போதுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24 32. ரொம்ப சிம்பிள் தாங்க. 24க்கு 32க்கும் எல்சிஎம் என்னன்னு 8ஆம் நம்பர் போட்டிங்கன்னா 3 24 4 32. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எம்முனா 24 24 × 4 போட்டிங்கன்னா 96. அவ்வளோதாங்க எல்சிஎம். எல்சிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இதுவே ஹச்சிசிஎஃப்ன்றதா நம்ம இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே பாருங்களேன். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் 2t² - 5t3 அண்டு 2t² - 18. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஃபேக்டரைசேஷனுங்க. இது வந்து நம்ம ஃபார்முலாவை அழகாக எடுத்துடலாங்க. இங்கே பாருங்களேன். இப்போ நான் இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2t² - 18 அப்படின்றது இது ரெண்டாவது ஸ்டெப். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இதை நான் அழகாக ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 3 6ங்களா? ஓகே, -6. இப்போ -6 நம்ம பெருக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் கூட்டுனா -5 வரணும். ஸோ ஓஆர் 6ன்னு எடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல -5 இருக்கனால பெரிய எண் எதுவோ அந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். இந்த கீழே இருக்க வேல்யூ வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல டிவைடர் பண்ணணும். ஸோ 2t மேலே வந்து 1ன்னு இருக்கும், இங்கே 2t - 6ன்னு இருக்கும். ரெண்டத்தையும் அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 2 3 2 6ன்னு மாறும். ஸோ 2t + 1 t - 3 = 0. ஸோ t = 3 அப்படின்றதாங்க வேல்யூ. அடுத்து பாருங்களேன். 2t² - 18 அப்படின்னு இருக்குங்களா? இது ரெண்டு காமனாக வெளியிடுங்க. t² - 9 இருக்குங்களா? அந்த 9 வந்து 3² எழுதிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு a² - b² ஃபார்முலா வரும். a² - b² ஃபார்முலா என்னன்னா a + b × a - b. ஸோ அழகாக எழுதிடலாம். t - 3 + t + 3 2ன்றது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்னது? நம்ம பெரிய நம்பராக எடுத்துக்கலாம். காமனாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2t + 1 இருக்குங்களா? அதை எழுதுருங்க. 2 இங்கே இல்லை. ஸோ 2 × 2t + 1 எழுதிக்கோங்க. t - 3 அதை எழுதிக்கோங்க. t + 3 இதை எழுதிக்கோங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஃபேக்டரைசேஷன் தெரியுங்க. கண்டிப்பாக எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாருங்க. எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இதோட 3வது சம்முங்க. ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. a - b (2), b - c (3), c - a (4). ஸோ இதோட ஹச்சிசிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதில் எதுவுமே காமனாக இல்லைன்னு. காமனாக இல்லாட்டினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹச்சிசிஎஃப் வந்து 1ன்னு போட்டுருணுங்க. அவ்வளோதான் விஷயம். ரொம்பலாம் போட்டு மைண்டில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. டிஎன்பிசி பொறுத்தல ஒரு சம்ம 2 நிமிஷத்துக்குள்ள நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடணும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த ட்ரிக்கு அந்த 2 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். அந்த ஐடியாலஜி எப்போ வரும்னா நீங்க கன்சிஸ்டண்டா ரொம்ப கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால அதை சால்வே பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களால உங்க மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 எண்கள் இங்க பாருங்க. அடுத்தும் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் தான். ஹச்சிசிஎஃப் வந்து 11, எல்சிஎம் வந்து 7700. ஸோ அவற்றில் ஒரு எண் 275. ஸோ அதோட மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் × எல்சிஎம் = 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் n1 n2ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஹச்சிசிஎஃப் வந்து 11, அதோட எல்சிஎம் வந்து 7700, அதோட ஒரு எண் 275. ஸோ மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை டிவைடரில் கொண்டு வந்தீங்கன்னா அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா 308ன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க.
இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HCF இன்டு LCM ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கலப்பலன். அதான் N1 N2ன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், ஒரு எண்ணோட மதிப்பை 30% குறைக்கிறோம். அப்ப 100 கிடைக்கிறது. ஸோ அந்த எண்ணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அழகா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஒரு எண் நமக்கு எந்த எண்ணே தெரியாதுங்களா? அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணின் மதிப்பை நம்ம 30% குறைத்தால் அப்படின்றது. ஸோ 30% ஒரு எண்ணிலிருந்து 30%னா அது எக்ஸ்ன்றது. 30% ஆஃப் இதுல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஏன்னா இதுல இருந்து தான் 30% குறைக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு 100. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுத தெரிஞ்சாதான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணவே முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். எக்ஸ் மைனஸ் 30% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே மற்றெல்லாம் முடிஞ்சிருங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1000 டிவைடட் 7. சரிங்களா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதாங்க ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட். இங்க பாருங்க, லாப நட்ட கணக்கு கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ 5% லாபம் பெற வேண்டும் எனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து அடக்க விலை ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா பாருங்களேன். அடக்க விலை ஈக்குவல் டு 100 டிவைடட் 100 மைனஸ் நட்டம் இன்ட்டு விற்ற விலை. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்ற விலையோட ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 100 பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் அப்படின்றத எழுதிக்கணும் இன்ட்டு அடக்க விலைங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால இந்த சம் சால்வ் பண்ணவும் முடியும். ஓகே, இப்போ கண்டுபிடிக்க வரலாம் வாங்க. ஒரு வியாபாரி ஒரு சைக்கிள் எத்தனை ரூபாய்க்கு வித்தாரு? 4500 ரூபாய்க்கு விட்டுறாங்களா? ஸோ விற்ற விலை 4500 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 10% நட்டம் ஏற்படுதா? ஸோ 10% நட்டத்தை இந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொருளுக்கான அடக்க விலை கண்டுபிடிப்போம். அதாவது குறித்த விலையை கண்டுபிடிக்கிறோம். இங்க பாருங்களேன், காஸ்டோட பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோங்களா? 4500, அதான் விற்ற விலை 4500ங்களா? அது இன்ட்டு 100 விட 100 மைனஸ் நட்டங்களா? இது எழுதிட்டேனா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா காஸ்டோட பிரைஸ் 5000 ரூபாய் இப்போ கிடைச்சிருச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5% லாபம் வரணும்னா என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவர் லாபம் கேட்டிருக்காங்க. ஸோ விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் டிவைடட் 100 இன்ட்டு அடக்க விலை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ விற்ற விலை நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ 100 பிளஸ் லாபம்ன்றது வந்து 5% லாபங்களா? ஸோ 105. இது வந்து அடக்க விலை நமக்கு தெரிஞ்சவங்களா 5000 ரூபாய் அசல் விலை. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 105 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 525 அப்படின்றது வந்துடும். ஸோ 5250ன்றதாங்க ஆன்சர். சரிங்களா? இதுல இந்த ரெண்டு ஸ்டெப் கண்டிப்பா தெரியணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால இந்த சம் சால்வ் பண்ண முடியும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ சீரியஸ்ல மேக்ஸ் கொஸ்டின் 25 அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.